முஸ்லீம் ஆயிட்டா நீ உங்கள் அம்மா பார்க்கக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வைக்காதீங்க. ஒரு மதத்தை காமிச்சிட்டு அதை பற்றி மட்டும் சொல்லாதீங்க. குட் மார்னிங் மக்களே. அப்படியே நம்ம இந்த வீடியோ என்ன சொல்றது, ரம்ஜான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணி 6 நாள் ஆச்சு. இன்னைக்கு டே 6 ஓகே தான். நேற்று ஐயோ செம தூக்கம், முடியல என்னால். நான் அதனால தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தா அவர் இதுதோ எடுத்து வச்சிருக்காரு. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் விட்டோம். ஸோ இவங்களுக்கு இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக் ரோல் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. சப்பாத்தி இருக்குது. சப்பாத்தி என்ன சொல்கிறது, இந்த ரெடிமேட் பேக்கெட் வரும்ல, ஸோ அதில் சப்பாத்தி இருக்குது. ஸோ அந்த சப்பாத்தியை சுட்டு எக்கை வேக வச்சுருக்கேன். அந்த முட்டையை நல்லா உடைச்சிட்டு அதில் மயோனைஸு, ஆனியன், பெப்பர், உப்பு, கொஞ்சம் கெச்சப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரோலில் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். சாண்ட்விச் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இப்போ இன்னைக்கு பண்ண போகிறேன். ஒரு சைடில் முட்டை வச்சுருக்கேன், ஒரு சைடில் பால் வச்சுருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு காப்பி அது கூட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ வெங்காயம் இதுக்கு தேவையான அளவு கட் பண்ணியாச்சு. ஸோ இதே நான் இன்னைக்கு பொண்ணுக்கும் கொடுத்து விட்டுருவேன். அவளுக்குன்னு செப்பரேட் வேறு என்ன வேணாம், இதே நல்லாயிருக்கும். ஸோ அவளுக்கு இது கொடுத்து விட்டுருவேன். அதான் காமிச்சிடுறேன். இந்த ரெடி ஆயிடுச்சு. இதில் எல்லாம் நான் சொன்ன மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். சீஸும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். இதாகிடுச்சு. இனி இதுக்குள்ளே வச்சு ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துட வேண்டியதான். காஃபியும் கொடுக்கணும். கொடுத்துட்டு பார்க்கலாம், டைம் இல்லை. ஸோ இவங்க சாப்பிட்டுருக்காங்க. எப்படி இருக்குது முட்டை ரோடு? இன்றைக்கி எப்படியும் இங்கே நோம்புதோட இல்லை, இன்றைக்கி அங்கே தானே. ஸோ அதுதான் கொஞ்சம் இதாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்டு நேற்றே பிளான் பண்ணேன். பட் இவங்க லேட் நைட்டாக சாப்பிட்டதுனால இனி சாப்பிடுவாங்களோ இல்லையோ அப்படின்னு தான் டவுட்டாக இருந்தது. ஓகே அப்புறமா இன்ஸ்ட்டு பண்ணிட்டேன். இன்றைக்கி அதை மோலூட்டிக்கும் இது தான் கொடுத்து அனுப்புவேன். நானும் இது தான் சாப்பிடுவேன் காலையில். அத்துக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மோனங்க நின்று ஓகே சரி சாப்பிட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போ மணி 6 ஆகுது. 3க்கு என்னன்னு தெரியல, திடீர்னு கொஞ்சம் நெஞ்சு பக்கத்தில் வலிக்குது அப்படின்னா. ஸோ அது கேஸு அப்படின்ட்டு விட கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. ஏன்னா தெரியல, பயமாக இருக்கும். டென்ஷன் அடிச்சு எனக்கு உட்காரவே முடியாதுங்க. சரி காலையிலே இவ்வளோ பெரிய டென்ஷன், ஐயோ என்னால் முடியல. அப்போது அவனை கூட்டிகிட்டு அவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. எனக்கு போக முடியாது, ஏன்னா அத்தூஸ் இருக்கான், மோளூட்டி இருக்காங்க, வீட்டில் வேறு யாரும் இல்லை. ஸோ அவர் போயிருக்காரு. என்ன எல்லாம் செக் பண்ண சொல்லியிருக்கேன். இசிஜி வரைக்கும் எடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போத்த காலம் அப்படி தான், சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஒன்று ஒன்று வருது. நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நம்ம அதை அவ்வளோ அசால்ட்டாக விட்டுட்டோன்னா அப்புறமா நம்ம தான் அது யோசித்து வருத்தப்பட வேண்டியதாக வரும். இப்போ என்னன்னு தெரியல, கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. ஏன்னா அவன் அவ்வளோ சீக்கிரம் வலியெல்லாம் காமிக்க மாட்டான். அவன் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற மாதிரி. ஸோ நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கானா, அது எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. சரின்ட்டு சீக்கிரமாக அவர் கொண்டு போயிருக்காரு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில். போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் இப்போ கூப்பிட்டு பார்த்தேன், வழியில் பெட்ரோல் பம்பில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, அவனுக்கு டாய்லெட் போகணும் அப்படின்ட்டு. அப்படின்னாரு. இன்னைக்கு கேஸா ஒன்றும் தெரியல. சரி போய் பார்க்கட்டும், எப்படி இருந்தாலும் ஜஸ்ட் ஒன்று போய் பார்க்கட்டும். எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மெடிசன் இருக்குமே. ஸோ இப்போ அவர் கூப்பிட்டுருந்தாரு. போய் செக் பண்ணி பார்க்கும்போது கேஸ் தான். அவன் நோன்பை கட் பண்ண வேண்டியதாக வந்துச்சு. ஏன்னா கேஸ்க்கு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. கொடுத்து இப்போ பார்க்கும்போது அது கம்மியாயிடுச்சு. ஸோ அவனுக்கு இன்றைக்கி நோன்பு. அவன் ஃபுல் 30 நோன்பு எடுப்பான். அவனுக்கு எவ்வளோ நோன்பு வரும்போ அது ஃபுல்லாக எடுப்பான், ஒன்றுமே விட மாட்டான். அவனுக்கு எனக்கு முடியல, அதனால தான் அது இதாகிடுச்சு. அவனுக்கு காலையிலேருந்தே முடியல, மூஞ்சி ஒரு மாதிரியாக இருந்தது. பரவாயில்ல இப்போ. சரி நான் லஞ்ச் ஆக்கி விட்டுறலாம், ஸ்கூலுக்கு விட்டுறலாம். ஓகே நம்ம ஓகேயா இருக்கான். நானும் நிம்மதியாயிட்டேன், நீங்களும் நிம்மதியாயிருங்க. மேடம் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. டைம் 6 ஆகுது. சப்பாத்தி பால் சாப்பிட்டுட்ருக்கான். ഇതെന്താ വായിക്കാ? വീട്ടിൽ കിടന്ന് വായിച്ചു.
கொஞ்சம் டைம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இனி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நானும் குளிச்சிட்டேன், அத்தூசையும் குளிக்க வச்சிட்டேன். பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, அவரும் ஆஃபீஸுக்கு போயிட்டாரு. இன்னைக்கு நோம்புக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம் இஃப்தாருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு நோம்பு துறை இருக்குது. இங்கே தான் ஒரு இன்விடேஷன் அவருக்கு இருக்குது. ஸோ அதில் போய் தான் ஆகணும், அவருக்கு மிஸ் பண்ண முடியாது. ஸோ அவரும் பையனும் அங்கே போயிடுவாங்க. அப்புறமா நாங்கள் தான் நேற்று வச்ச கீரை குழம்பு இருக்குது. அப்புறமா என்ன, நேற்று வச்ச கீரை குழம்பு இருக்குது. அப்புறம் மீன் வறுக்கிறதுக்கு இருக்குது தேவைன்னா. அப்புறம் எங்களுக்கு மத்தியானத்துக்கு சாதம் வச்சுட்டேன் நான். இனி ஒன்றும் இல்லை பண்ணுறதுக்கு. அப்படி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்க போகிறேன். 10 மணி தூங்கி எந்திரிச்சிட்டு அத்தூஸ் தூங்குறா. இதே கேப்பில் நானும் தூங்கிடுவேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன். அதில் கொஞ்சம் நல்ல கமெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட், ரம்லானில் இதை தவிர்த்திருக்கலாம். ஆனால் ரம்லானில் தான் இது வரும் அப்படின்ட்டு நம்ம அது பிளான் பண்ணல. அந்த ஈவெண்ட் வந்துட்டு இதை ரம்லானில் தான் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணலை. இதை வந்துட்டு அந்த ஈவெண்ட் பண்ணணும்னு நினச்சோம், அது ரம்லானில் வந்துருச்சு. அதை கேன்சல் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சோம், அவ்வளோதான். இல்லைன்னா இது ரம்லானில் தான் இந்த ஈவெண்ட்டை பண்ணணும் அப்படின்ட்டுலாம் மைண்டில் இல்லவே இல்லை. ரம்லானுக்கு நீங்கள் எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நானும் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நான் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே கரெக்டாக தான் கொண்டு போகிறேன். ஸோ அதுக்கான பதில் அவ்வளோதான். எனக்கு உங்கள் வீடியோஸ் நல்லா ரொம்ப பிடிக்கும், பட் இதை தவிர்த்திருக்கலாம். ஆயிஷா மைதீன். ஸோ ஆயிஷா, ஓகே, தெரியும் இது வரும்னு எனக்கு தெரியும். பிகாஸ் ரிலீஜியஸ் திங்ல ரம்தான் மாதம் முஸ்லிம்ஸ் அவங்க அப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும் கொஞ்சம் பேர். ஸோ என்னோடய ப்ரொஃபஷனாக நான் இதை எடுத்துக்கிறேன். என்ன சொல்கிறது, இந்த ஆக்டிங் இது எல்லாமே என்னோடய ப்ரொஃபஷன். இப்போ இந்த யூடியூபு, இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து இது என்னோடய ப்ரொஃபஷன் இல்லை. அங்கே தான் அவங்களுக்கு தப்பு. நான் 7ஆம் கிளாஸில் படிக்கிறப்போ இருந்து இது என்னோடய ப்ரொஃபஷன். நான் நிறைய வீடியோ ஆல்பம்ஸ், நிறைய மூவிஸில் சின்ன ரோல்ஸு, ஆட்ஸு எல்லாமே பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்டேட் அவார்டு வரைக்கும் கிடச்சிருக்கு, கேரளா ஸ்டேட் அவார்டு. ஸோ இது நான் என்னோடய ப்ரொஃபஷனாக எடுத்திருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறமா நான் ஒரு டைம் வரைக்கும் இது பண்ணலை. அப்போ தான் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துச்சு. ஸோ நம்ம டேலண்ட்டை தெரிய வைக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது அதை நல்லா யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு தான். ஸோ நான் இது என்னோடய டேலண்ட் டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த மாதிரி தான் நான் இது பார்க்குறேன். இல்லாமல் அது நான் ரிலீஜியஸாக நான் இதை கனெக்ட் பண்ணலை. ஓகேங்களா? You are an inspiration to many. It is great to see that you choose things beyond religious restrictions. True. See, religious restrictions எல்லாம் இருக்கும். நான் ஓகேயா, என்னோடய ஹஸ்பண்ட் ஓகேயா, என் பசங்களுக்கு அது ஓகேயா, ஹஸ்பண்ட் அவ்வளோதான் நான் மேக்ஸிமம் பார்க்குறேன். இல்லைனா என்னோடய மெயின் கன்சர்னுங்கிறது என்னோடய ஹஸ்பண்ட் தான். அவர் ஓகேயா அப்படின்ட்டு தான். எங்கள் ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ரெஸ்பெக்டில் தான் போகும். ரிலீஜியஸ்க்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் என்ன சொல்கிறது, அதனால் நம்மளோட ஆசைகளை நம்ம மாற்றி வைக்க ஒரு ரிலீஜனும் சொல்லலைங்க. மனுஷங்க தான் இதெல்லாம் போட்டு குழப்பிட்டுருக்காங்க. அப்படின்னு இருந்த சில ரிலீஜனில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாமல் நம்ம வந்துடும். ஸோ ரிலீஜன் ஒன்றுத்துக்கும் பேரியர் இல்லை. நம்ம ஒரு பெட்டர் பர்சன் ஆகிறதுக்கு தான் இந்த ரிலீஜனில் சொல்லிக் கொடுக்குறது, இஸ்லாமில் சொல்லிக் கொடுக்குறது, இல்லை ஹிந்து மதத்தில் சொல்லிக் கொடுக்குறதா இருந்தாலும் இது எல்லாமே நம்ம பெட்டர் பர்சன் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும், நம்மளோட நல்ல மனுஷன் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மனுஷங்க தான் இதை மாற்றி வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி அதை ஒரு காம்ப்ளிகேட்டடாக கொண்டு போகிறாங்க. ஒரு ரிலீஜனும் ஒரு மதமும் இதை சொல்லலை, நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்ல. இது தவறு, இது சரின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தவறில் நீ உன்னோட ஆசையை உனக்கு கரெக்டுன்னு தோன்ற ஆசையை நீ பண்ணுறது தப்புன்னுலாம் எந்த ரிலீஜனும் சொல்ல. ஸோ
it's okay. So bad dance in Ramadan, are you forgot about Allah? Okay. Okay, again it is an account from a Muslim person as asking அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ரம்லானில் வேற ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னு. நீங்கள் இப்போ இதெல்லாம் மனுஷன் தான் சொல்கிறான். இன்னொன்று ரம்லானில் சொல்லியிருக்காங்க, நீ அப்போனா இந்த ரம்லான் மாதத்தில் இபாதத் மட்டும் பண்ணு, இந்த மாதிரி வீடியோ பார்க்குறது, வீடியோ போடுறது இதெல்லாத்தையுமே தவிர்த்தரலாம் அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் அதையும் தவிர்த்துருக்கலாம். நான் என்ன படைத்த கடவுளை மறக்கவில்லை. இதோட சரியும் இது சரியான ஒரு இதுதான் நான் பண்ணியிருக்கேன்ட்டு எனக்கு ஓகே. என்னோடய மைண்டுக்கு அது கரெக்டாக இருக்குது. அது மற்றவங்க மைண்டுக்கு அது எப்படி வருதுங்கிறது எனக்கு ஆக்சுவலி எனக்கு தெரியாது. அதை நம்ம எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுல்ல. நான் சொன்னது தான், என் புருஷனுக்கு ஓகேயாக இருக்கா, அதுதான் என்னோட இதே, அவ்வளோதான். ஐ டோன்ட் நோ த அதர் கமெண்ட். அது வந்துட்டு ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அருமை அருமை அற்புதம் என் அழகு என் அழகு, ஆஹா ஆஹா, என்ன அருமையான கமெண்ட் அது. வா அக்கா, நீங்கள் முஸ்லிமா? இந்த கேள்வியை நான் கேட்டு நான் என்னோட ஜனனம் முஸ்லீமாக இல்லை. இதோட கரெக்டாக தமிழில் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் என்னோட மரணம் முஸ்லீமாக. புரியுதுங்களா? ஸோ நான் முஸ்லீமாக பிறக்கல, ஆனால் நான் இப்போ முஸ்லீம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் காதலித்து கல்யாணம் பண்ண அந்த காதலித்தவர் முஸ்லீம். ஸோ அதனால் நீங்கள் கன்வெர்ட் ஆகிட்டிங்களா? ஓ அப்படி அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இஸ்லாமோட ரொம்ப நல்ல வேர்ஷன் தெரியும். ஓகே, நான் இஸ்லாமாக இப்போ வாழ்ந்துட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க இல்லாமல் இஸ்லாமோட ரொம்ப நல்ல வேர்ஷன் தெரியும். இஸ்லாமில் என்ன அழகாக என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இஸ்லாமாக இப்போ வாழ்ந்துட்டுருக்கவங்க சொல்லுவாங்க, ஓ நீ முஸ்லீம் ஆகிட்டா நீ உங்கள் அம்மா பார்க்கக்கூடாது, நீ முஸ்லீம் ஆகிட்டா நீ அது பண்ணக்கூடாது, நீ முஸ்லீம் ஆகிட்டா நீ வெளியே போகக்கூடாது, நீ முஸ்லீம் ஆகிட்டா நீ அது பண்ணாத, நீ முஸ்லீம் ஆகிட்டா இது பண்ணாத, அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. அரபிக் கண்ட்ரீஸ்லலாம் போய் பாருங்கள், இப்படின்லாம் இருக்கவே இது. அவங்க வாழறதே அவங்க ஃபுல் இஸ்லாமிக் இதாக தான் இருக்கும், ராஜ்யமாக தான் இருக்கும். இருந்தும் இந்த மாதிரி இல்லை. புரியுதா? ஸோ எனக்கு இந்த இஸ்லாமோட நல்ல வேர்ஷன் தெரியும். என்னோட கணவர் என்ன சொல்கிறது, நீ முஸ்லீம் ஆகணும் அப்படின்ட்டு என்கிட்ட அவர் கேட்டதே இல்லை. நானும் முஸ்லீம் ஆக மாட்டேன் இருந்துதான் சொல்லியிருந்தேன். பட் நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். தெரிஞ்சுக்கும்போது எனக்கு ஒரு மைண்டில் தோணுச்சு, இதுதானா அப்படின்னுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இஸ்லாமில் நீ உன்னோட சுவாதந்திரத்தை கட் பண்ணிக்கோன்ட்டு எதுவும் சொல்லலைங்க. அதனால் ஓகே, கேவலமாக இருக்குது. ஒப்வியஸ்லி வசீலா, ஸோ வசீலா என்னை மன்னித்து கொள்ளுங்கள். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நான் வரல, விட்டுருங்க. அப்புறமா யூனிட்டி தமிழ்நாடு ஆர் கேரளா, ஹவ் யூ ஸ்பீக்கிங் தமிழ்? ஸோ நான் என்ன சொல்கிறது, எங்கள் அம்மா தமிழ்நாடு, சென்னை. ஸோ அதுதான் என்னோடய தமிழ். நான் இப்போது வாடுறது கேரளா. ஆக்சுவலி கேரளா பீப்புள் தான், ஆனால் அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில். நானும் சென்னையில் படிச்சிருக்கேன் சின்னதெல்லாம் இருக்கும்போது. ஸோ எனக்கு தமிழ் எழுத படிக்க எல்லாம் தெரியும். Congratulations you and your daughter and your family support. Thank you so much. Thank you. Really means a lot. Congratulations for both. A great salute to your family. Zeenath Banu, hats off. ரொம்ப நன்றி ஜீனத் பானு. ஒரு முஸ்லீம் நேம் இப்போ எனக்கு ஒரு ஆறுதலாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கணும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வைக்காதீங்க. நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு அதை அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கட் பண்ணிட்டு போக தான் தோணும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்காதீங்க. யாரையும் ஏதாவது தவறாக ஏதாவது பண்ணால் அதுக்கு கேள்வி கேளுங்க. வல்கராக பண்ணால் தப்புன்னா அதுதான். என்னென்னமோ இந்த லோகத்தில் பண்ணுறாங்க. ஒரு மதத்தை காமிச்சிட்டு அதை பற்றி மட்டும் சொல்லாதீங்க. ஸோ ஜீனத் பானு அவர்களே, எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் நம்பர் இருந்தால் எனக்கு கொடுங்க, நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இவ்வளோ கமெண்ட்டுக்குள்ளே அந்த ஒரு கமெண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ அக்கா, யூஆர் கார்ஜியஸ்.
தேங்க்யூ. சத்தியமாவா? கண்ணுக்கு அடியில் கருப்பு, இங்கே ஒன்று, இங்கே எதுதோ. உங்ககிட்ட ஃபில்டர் இல்லாமல் வர்றது தான் நல்லது. அதனால தான். பரதம் கற்றுக்குறீங்களா? எஸ், நான் 7th 8th இதெல்லாமே கற்றுட்டு இருந்தேன். அப்புறமா என்னோடய ஃபேமிலி சூழ்நிலை சரியில்லாதனால எனக்கு அது கண்டினியூ பண்ண முடியல. மற்ற டான்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ என் பொண்ணு கற்றுட்ருக்கா. அப்போ எனக்கு கற்றுக்கணுன்ட்டு ஒரு ஆசை வந்தது. நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் நான் சொல்லலை. பட் அவர் என் புருஷன், ஐயோ சாமிங்க, டச்வுட், நான் சொல்லலைங்க. அவரே என் மூஞ்சியை பார்த்து தெரிஞ்சு என்ன சொல்கிறது, அவரே சொன்னார், நீ கற்றுக்கோமா, நீ எது யாரை பற்றி யோசிக்கிற, உனக்கு அந்த டேலண்ட் இருக்குது, நீ ஏன் கற்றுக்காமல் இருக்கணும் அப்படின்னாரு. இப்போ கொஞ்சம் மாதமாக தான் கற்றுக்கிட்டோம். 2 மாதமாக தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்தது. ஸோ என்ன அவங்க ஆட் பண்ணாங்க, அதே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இந்த 2 மாதத்துலலாம் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னா, ஏன்னா இப்போ டெலிவரியெல்லாம் முடிச்சுட்டு நான் வர குண்டு பண்ணி குட்டியாட்டம் இருக்கணும், நான் போய் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்ட்டு எனக்கு முடிஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. டச்வுட். நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா? முஸ்லீமா? ஹிந்துவா முஸ்லீமா இல்லாமல் மற்றத்தில் டான்ஸ் ஆட மாட்டுறாங்க என்று கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஓகே, கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். ஓ, நீங்கள் ஹிந்துவா? முஸ்லீம்ஸ் எல்லாம் மற்ற டான்ஸ் ஆட மாட்டாங்க என்று கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்சம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. முஸ்லீம் கிளாசிக்கல் டான்சர்ஸ் நிறைய இருக்காங்க. முஸ்லீம் கதக் டான்சர்ஸ் நிறைய இருக்காங்க. ஓகேவா? டான்சர்ஸ் இருக்காங்க. முஸ்லீம்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய இருக்காங்க. ஸோ இது சவுத்தில் தான் இந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன்ஸ் வருதேன்னு இல்லாமல் முஸ்லீம்ஸ் கற்றுக்கிட்டா தப்புன்ட்டு ஒன்று சொல்ல. இட்ஸ் அன் ஆர்ட். யார் வேணாலும் கற்றுக்கலாம். நல்ல விஷயம் தானே, கற்றுக்குறோம். ஒரு கலையை கற்றுக்குறோம். அதில் என்ன தப்பு இருக்குது? ஸோ அதில் தப்பு இல்லை. ஹாய் டியர், உங்கள் லவ் ஸ்டோரியை பற்றி சொல்லுங்கள். அது ரொம்ப பெருசுங்க. ஐயோ, அது ஒரு வீடியோ போகும். சின்னதாக ஷாஸ்குக் நான் டெஃபினெட்லி ஒரு டீட்டெயில்டு லவ் ஸ்டோரி எங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு சினிமாவே எடுக்கலாம் அந்த ஸ்டோரியை வச்சுட்டு, அப்படி இருக்கும். பட் நான் லாஸ்ட்டாக ஆக்ட் பண்ண படத்தோட ப்ரொடியூசர் தான், ப்ரொடியூசர் தான் என்னோடய புருஷன் ஷமீர். ஸோ பார்த்தோம், பேசினோம், ஃப்ரெண்டாக இருந்தது. அப்புறமா 2 பேருக்கும் புரிஞ்சுக்கிட்டோம். 2 பேரையும் என்ன சொல்கிறது, நான் சொல்கிறது அவர் புரிஞ்சுக்கிறாரு, அவர் சொல்கிறது எனக்கும் கனெக்ட் ஆயிடுச்சு. அப்படி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம். ஸோ அந்த கல்யாணத்தில் நிறைய பிரச்சனைகள், அந்த லவ்வில் நிறைய பிரச்சனைகள், அதெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் சொல்லணுன்னா அதான் சொன்னேன், ஒரு ஃபுல் வீடியோவே போகும், பாட்டாக போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ எஸ், எங்களது வந்துட்டு ஒரு இன்டர் ரிலீஜியன் மேரேஜ். நான் ஹிந்துவாக இருந்து அவர் முஸ்லீமாக இருந்து நாங்கள் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுதான் எங்களோட ஒரு லவ் ஸ்டோரி. ஆனால் நாங்கள் கண்டு முட்டின இடம் என்று சொன்னால் அது ஃபிலிம் செட்டு தான். அவர் என்ன லாஸ்ட்டாக ஆக்ட் பண்ண மூவியில் அவர் ப்ரொடியூசர். அப்படி தான். அப்போல்லாம் நான் சின்ன பொண்ணு. அந்த படம் எதுன்னு கேட்பீங்க, நான் படத்தில் சொல்லுவேன், அதுலேயும் நான் பண்ணிக்குட்டி மாதிரி தான் இருப்பேன். நான் அந்த டைமில் சின்ன பொண்ணுங்க. நான் 21 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டேன். புரியுதா உங்களுக்கு? 20 வயசில் கல்யாணம் பண்ணிட்டேனா? ஆமாங்க, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கும் காரணம் இருக்குது. அந்த லைஃப் ஸ்டோரியெல்லாம் சொல்லணுன்னா நிறையா இருக்குங்க. எனக்கு உங்கள் வீடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. பட் இதை தவிர்த்துருக்கலாம். அது இப்போ தான் படித்தேன். தேங்க்யூ. அக்கா, நீங்கள் முஸ்லீமா? ஆமாம். ஸோ 15 நிமிஷம் நான் இதில் இருக்கிற நல்ல கமெண்ட்ஸுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன். ஸோ எனக்கு நல்ல கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்ன ஜட்ஜ் பண்ண, கொஞ்சம் ரிலீஜியஸாக இது பண்ண கொஞ்சம் பேருக்கும் என்ன சொல்கிறது அவங்கக்கிட்ட, நீங்கள் தப்பில்லை. ஓகே, நான் உங்களை தப்பே சொல்லலை. நீங்கள் உங்கள் இடத்துல கரெக்ட், நானும் என் இடத்துல கரெக்ட் அப்படின்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் போதும். ஸோ அதுதான், நான் உங்களை தவறே சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிந்ததும் உங்களுக்கு புரிந்ததும் வச்சு நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரி.
எனக்கு தெரிந்ததும் எனக்கு புரிந்ததும் வச்சு நான் பண்ணுற எல்லாமே எனக்கு சரி. பட் எது சரி எது தப்புன்ட்டு நமக்கு இப்போ தெரியாது. நம்ம இங்கேருந்து இந்த உலகத்தை விட்டு அந்த உலகத்துக்கு போனால் தெரியும். நான் சிலப்போ அந்த கடாயில் உட்காந்து என்னை வறுத்துட்ருப்பாங்க எனக்கு தெரியாது நான் பண்ணுறது கரெக்டாக இல்லைன்னா நான் அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி போயிட்டுருப்பேன், உங்களை கடாய் போட்டு வறுத்துட்ருப்பாங்க, அதுவும் எனக்கு தெரியாது. எது கரெக்டு தப்புன்ட்டு நம்மளால் இப்போ சொல்ல முடியாது. அப்புறமா அந்த ஒரு டைமில் தான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு எனக்கு சரின்னு படுறது எனக்கு என் பிள்ளைங்க என் புருஷன் என்னை பார்க்கும்போது அப்படின்னு பார்க்காம ஓகே ஹாய் சூப்பர் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கிற விஷயங்கள் பண்ணும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. தட்ஸ் இட். அதுதான் இதுதான் என்னோடய கன்க்ளூஷன். ஸோ ஒரு விஷயம் கூட சொல்லிடுறேன். நான் இப்போ ஏதாவது சொன்னதில் யாருக்காவது ஏதாவது ஹர்ட் ஆயிருந்தால் கண்டிப்பாக மன்னிச்சிடுங்க. நான் சொல்கிற விதத்தில் ஏதாவது தப்புன்னு தோணுச்சுனாலும் கண்டிப்பாக மன்னிச்சிடுங்க. ஏன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் நான் சொன்னது இதுதான். நம்ம சரியாக தப்பான்ட்டு நம்மளால் மனுஷங்கனால இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம இப்படி ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க தான் முடியும். எல்லாம் நம்மளோட இந்த பூமியில் இது முடியும் போது தான் நமக்கு தெரியும். அதுதான் நான் நம்புறது. ஸோ நான் யார் பண்ணுறதும் தப்பு சரின்னு நானும் பண்ண வரல. என்ன பண்ணலாம், உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா நான் நீங்கள் பண்ணுங்கன்ட்டு தானே நான் இந்த வீடியோ போடுறேன். அப்புறமா நீங்கள் அது பண்ணக்கூடாது அப்படின்னா நான் அதுக்கு ரெடியாக தான் இருக்கணும். நீங்கள் என்ன சொன்னாலும் அது கேட்குறதுக்கும் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கும் நான் மென்டலி வெரி ஸ்ட்ராங். நான் ரெடி ஆல்ரெடி. வாங்க. ஏன்னா எனக்கு உங்கள் மேலே வருத்தம் இல்லை, என் மேலேயும் நீங்கள் வருத்தம் வச்சுக்காதீங்க. கீப் சப்போர்ட்டிங். இப்போதைக்கு நான் தூங்க போகிறேன். பாய். സീറ്റ് ബാക്കി இவ்வளோ பாத்திரத்தையும் நான் கழுவி கிச்சனை ஃபுல்லாக நீட்டாக்கி நாங்களும் சாப்பிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த சீரியஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, வீடியோஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டே, இந்த ரம்லான் டே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மெயின் கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின்ஸும் நான் கவர் பண்ணேன்னு சொல்லல. மெயின் கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லியிருக்கேன். ஸோ இனியும் கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 lakhs அவருக்கு 30,000 தான். 2 lakhs சீக்கிரமா நம்ம டச் பண்ணிடலாம். இந்த ரம்லான் போக கொஞ்சம் ஹிட் ஆக்கி விட்டுருங்க. ஓகே, உங்க சப்போர்ட் எப்போ வேணும். ஸோ நெக்ஸ்ட் டேல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.